ஃப்ரண்ட்ல வந்துடுறீங்களா? நீங்க போட்டுக்கலாம். இப்படி போயிட்டு இப்படி வாங்க. இப்படி பண்ணலாமா? இப்படி போயிட்டு இப்படி வாங்க. இப்படி போயிட்டு இப்படி வாங்க. ஷார்ட்கட்டா? நீங்க யூஸ் பண்ணீங்களா மார்க்கர்? நல்ல மார்க்கர் இருக்கா? நல்ல மார்க்கரே இல்லை, எல்லாம் சுமார் ஆயிட்டு. கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல. கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல. உங்களுக்கு இல்ல இல்ல ஃபர்ஸ்டா ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் அட்டன் பண்ணலையா? நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் வரேன். ஆமா, ஹிஸ்டரி ஐவிசி குப்தன் பேர்லாம் எடுத்தாச்சா? கிடைக்கல. ஐவிசி தான், அது ஒரு டாபிக் தான். உங்களுக்கு ஐவிசி மட்டும் தான் முடிச்சிருக்கணும். குப்தன் பேர்லாம் மற்ற பேஜஸ்லாம் முடிஞ்சாச்சு கிளாஸ். நீங்க முடிக்கலையா இன்னும் குப்தன் பேர்? சரி, ஓகே, அதை பார்த்துக்கலாம். நான் அது மட்டும் தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு. நான் இதுதான் ஒர்க் இதுக்கு தாண்டி போயிருக்கேன். அவங்க ஓகே. நான் என்னுடைய பாட்டு வந்து அப்போ அவங்க மனஜா எடுத்திருப்பாங்க மேம். அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் சரியா? ஆமா, ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பேசிக்ஸ் தெரியும்ல. கரண்ட் அஃபேர்ஸ்னா ஐ திங்க் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் என்ன? கரண்ட் அஃபேர்ஸ்னா என்ன? லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இல்லை லேட்டஸ்ட் நியூஸோட அவேர்னஸ், நீங்க எந்த அளவுக்கு அவேரா இருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரைஸ் ஆகும். சரியா? என்னென்ன கேட்டகரிஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகும், என்னென்ன கேட்டகரி, என்ன டாபிக்ஸ்ல வந்து கரண்ட் அஃபேர் வந்து குறிக்கலாம்? லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். சரி, ஓகே. அது எதுக்குள்ள வரும்? அது அதனுடைய ஸ்கீம்ஸ்
இல்ல அது வந்து பாலிட்டியில வரும். அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது பாலிட்டி, கவர்னன்ஸ் இந்த மாதிரி இதுக்குள்ள வரும். சரிங்களா? அந்த டாபிக் நீங்க சொல்ற அந்த இது வேற. ஸ்போர்ட்ஸ் வேற. அது அதுல இதுல வரும். ஆர்கியாலஜி அப்படின்றது வந்து இப்போ எஸ்கவேஷன்ஸ் ஹிஸ்ட்ரி தான். ஆனா அந்த ஹிஸ்ட்ரின்றது வந்து எதுக்குள்ள வரும், எந்த டாபிக் உள்ள போகும் அது அப்படின்னும் போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள வரும். எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள வரும். சயின்ஸ் அண்ட் டெக் என்னென்ன டாபிக் சொல்லலாம்? நேஷனல் ஈவெண்ட்ஸ் சொல்லலாமா? நேஷனல் ஈவெண்ட்ஸ், நேஷனல் நியூஸ் சொல்லலாமா? அப்புறம் என்ன சொல்லலாம்? ஸ்கீம்ஸ், அப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ், ஸ்போர்ட்ஸ், அப்புறம் ப்ரைசஸ், எக்கனாமிக்ஸ், அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ அதான் சொன்னோம் நம்ம, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்குள்ள வந்துடும்ல. வெதர் சயின்ஸ் அண்ட் டெக்குள்ள வந்துடும். வேற டிஃபென்ஸ். டிஃபென்ஸ் சொல்லலாமா? டிஃபென்ஸ் வேற என்ன சொல்லலாம்? ஆமா, அது வந்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். அதான் அது எந்த இதுக்குள்ள சொல்லுவீங்க இந்த மாதிரியான விஷயங்களை? எந்த டைட்டிலுக்குள்ள போடுவீங்க? நேஷனல் நியூஸ். நேஷனல் நியூஸ் அவ்வளவுதான். நேஷனல் ஈவெண்ட்ஸ் ஃபுல்லா சொல்லுவீங்க. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி, போன மாசத்துக்கு முன்னாடி மாசம் நினைக்கிறேன், மே மந்த் நினைக்கிறேன். ஸோ வந்து ஸ்டேட் மினிஸ்டர் வந்து ஷஃபிள் பண்ணாங்க. டிபார்ட்மெண்ட்டை ஷஃபிள் பண்ணி விட்டாங்க. ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் மாத்தினாங்க டிபார்ட்மெண்ட்ஸுக்கு. சரியா? இப்போ இது எல்லாமே ஸ்டேட் நியூஸ்னு சொல்லலாமா? தமிழ்நாட்டோட நியூஸ் இது முக்கியம் தான். ஆனால் இது ஸ்டேட் மினிஸ்டர் வந்து ஷஃபிள் பண்றாங்க. ஓகேவா? கரெக்டா? அதே வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லன்னு சொன்னோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அது எதுவும் இப்போதைக்கு இது வந்து நியூஸும் கிடையாது. பட் சப்போஸ் நம்ம ஷஃபிள் பண்ணாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அது நேஷனல் நியூஸ்னு சொல்லுவோம். இது ஸ்டேட் நியூஸ். வேற என்ன சொல்லலாம்? இம்பார்ட்டன்ட் டேஸ் சொல்லலாம்ல. ஸோ எல்லா இதுலயுமே பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எல்லா இதுவுமே வந்து ஒரு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டே இருக்கும் எல்லாத்துக்குமே. கரெக்டா? இம்பார்ட்டன்ட் டேஸ். அப்புறம் எழுத தேவையில்ல, நான் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணல, ஜஸ்ட் பேசிக் தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம டாபிக் உள்ள போகும்போது நம்ம நோட்ஸ் கொடுப்பேன். கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறமா நோட்ஸ் கொடுப்பேன். நீங்க நோட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்ம எழுதிட்டே போயிடலாம். நோட்ஸ் எடுத்துக்கிட்டே போயிடலாம். சரியா? அப்புறம் பேங்கிங் அண்ட் எக்கானமி சொன்னோமா? எக்கானமிக்குள்ள என்னென்ன வந்துடும்? ஆர்பிஐ கவர்னன்ஸ், இப்போ மானிட்டரி பாலிசி பத்தி, இப்போ கரண்ட்ல வந்து எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் ஆஃப் இந்தியா எப்படி இருக்கு சொல்லல. அப்புறம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி, ஷேர்ஸ் பத்தி, நிஃப்ட், அப்புறம் என்ன சொல்லுவோம், ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் வேற என்ன சொல்லலாம், பிட்காயின்ஸ், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லலாம்ல. இது எல்லாமே அதுக்குள்ள தானே வரும். வேற என்ன சொல்லலாம்? இந்த பிட்காயின்ஸ், வேற என்ன இது சொல்லலாம்? டிஜிட்டல் மணி, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், இது எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். இது எல்லாமே வந்து எக்கானமிக்குள்ள வந்துடும். எக்கானமி கவர்னன்ஸ் குள்ள வந்துடும். கரெக்டா? இப்போ கரண்ட்ல ஜிடிபி, இந்தியாவோட ஜிடிபி ரேட் எவ்வளோ, எத்தனை பர்சன்டேஜ் கரண்ட்ல? கரண்ட்ல இந்தியாவோட ஜிடிபி பர்சன்டேஜ் எத்தனை? 7.6%. வருஷத்துக்கு ஒரு தடவை அது இது பண்ணுவாங்க, எடுத்து பார்ப்பாங்க எவ்வளோ இந்தியாவோட ஜிடிபி இருக்குன்னு பார்ப்பாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்றது என்னது? ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்டேட்ல, ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல, ஒரு ஸ்டேட்ல வந்து, ஒரு ஸ்டேட்ல ஒரு ஒரு கண்ட்ரியில ப்ரொடக்ஷன் பண்ண டோட்டல் அவுட்புட், டோட்டல் இன்கம். சரியா? அந்த ஒரு வருஷத்துல பிளஸ் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு பர்சன் வந்து ஃபாரின்ல இருக்காங்க. இப்போ நான் இருக்கேன், என்னுடைய பிரதர் வந்து ஃபாரின்ல இருக்காரு. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, ஃபாரின்ல இருக்காரு, ஆனா அவர் சம்பாதிச்சு எனக்கு அனுப்புறாரு, இல்லைன்னா அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு அனுப்புறாரு. அவங்க இந்தியாவில் இருக்காங்கன்னா அதுவும் அதுல ஆட் ஆகும். இது மாதிரி எல்லா இதுவுமே ஒரு வருஷத்துல ஒரு கண்ட்ரியோட டோட்டல் இன்கம், டோட்டல் ப்ரொடக்ஷன்ல இருந்து வந்து டோட்டல் இன்கம் சேர்த்து எவ்வளோ அந்த எந்த அளவுக்கு அந்த கண்ட்ரியோட ஜிடிபி இருக்கு அப்படின்றது ஒரு மெஷர்மெண்ட் போடுவாங்க, கல்குலேஷன் போடுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 7.6% வந்து இப்போ கரண்ட்ல இருக்குது. ஓகேவா? இது வந்து கம்மி தான். முன்னாடி வந்து அதிகமா இருந்துச்சு. 7.6% வந்து இப்போ கம்மி. இது வந்து கொஞ்சம் கம்மி தான். இது முன்னாடி அதிகமா இருந்துச்சு ஜிடிபி. இந்தியாவோட ஜிடிபி இப்போ வந்து கம்மியா இருக்கு. சரிங்களா? இப்போ வேற என்ன சொல்லலாம்? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள என்ன சொல்லலாம்? நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள இப்போ வந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்றாங்க, ஒரு மிசைல் லான்ச் பண்றாங்க. ஓகேவா? இப்போ நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்கவேஷன்ஸ், எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ், இப்போ வேற என்ன சொல்லலாம்?
நேஷனல் சாங்சுரிஸை பேஸ் பண்ணி, ஃபாரஸ்ட் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டை பேஸ் பண்ணி இப்போ அந்த என்ன பண்ணுவாங்க, இப்போ ஏதாவது புதுசாக ஒரு ஸ்பீசிஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா அதை பற்றி அது எதனுடைய அதனுடைய ஆரிஜின் என்ன, எங்கே அது கிடைச்சது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதை பற்றி எலாபரேட்டாக அதை பற்றி பேசுறது, இதெல்லாம் எதுக்குள்ள வந்துடும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள வந்துடும். சரியா? இப்போ வேற என்ன சொல்லலாம், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ சந்திராயன் 3 எதுக்கு அது லான்ச் பண்ணியிருக்காங்க. சந்திராயன் 3 ஆல்ரெடி என்ன இருந்துச்சு, 1 2 முடிஞ்சது, இப்போ 3 எதுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய எய்ம் என்ன? சந்திராயன் 3 சொன்னா டக்குன்னு தெரியுது உங்களுக்கு, எய்ம் என்ன? சந்திராயன் 3 மார்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காகவா, மூன் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காகவா? மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் MOM அது முடிஞ்சிருச்சு. இது மூன். சந்திராயன் 3ன்றது சந்திராயன் சந்த் அப்படின்றது ஹிந்தி வேர்டு. சாந்துனா மூணு தான் குறிக்குது, நிலாவை தான் குறிக்குது. சாந்துனா நிலா. இது எதுக்குள்ள வருது, இது எல்லாமே வந்து நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ளதான் வருது. வேற என்ன சொல்லலாம், ஒரு நேவி இருக்கு, இல்ல ஒரு கோஸ்ட் கார்டு இருக்கு, இல்ல ஒரு இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எக்கனாமிக்குள்ள வரும். ட்ரேட் சம்பந்தப்பட்டது எல்லாமே எக்கனாமிக்ஸ்குள்ள தானே வரும். பொருளாதாரத்தின் அடிப்படையில் தானே பண்றாங்க, அது எல்லாமே எக்கனாமிக்ஸ்குள்ள வரும். ஓகேவா? சயின்ஸ் அண்ட் என்னது நேஷனல், அது வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இது டிப்ளமேட்டிக் ரிலேஷன் பத்தி சொல்றீங்களா? இந்த ட்ரீட்டிஸ் இதெல்லாமே டிப்ளமேட்டிக் ரிலேஷனுக்குள்ள வரும். இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரிஸோட MOU சைன் பண்ணுவாங்க, அக்ரிமெண்ட் அண்ட் MOU அந்த மாதிரி சொல்லலாம். இந்தியாவோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்களா? அதுக்காக வந்து பேக்ட் சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்களா? இது எல்லாமே வந்து நமக்கு வந்து பேங்கிங் அண்ட் எக்கனாமிக்குள்ள தான் வரும். எக்கனாமிக்குள்ள வரும் இது எல்லாமே. எல்லாமே பொருளாதாரம் பேஸ் பண்ணி இது எல்லாமே வந்துடும். சரிங்களா? டிப்ளமேட்டிக் ரிலேஷன், இப்போ நம்ம கண்ட்ரி இருக்கு, பக்கத்துல ஒரு கண்ட்ரி இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு, இல்லை பாகிஸ்தான் இருக்கு, இல்லை நேபாள் இருக்கு, பூட்டான், ஏதாவது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரி ஏதாவது நம்ம இருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரி கூட நம்ம ஏதாவது ஒரு என்ன சொல்றது எக்கனாமிக்கல் இது ஏதாவது சைன் பண்றோம், ஏதாவது ஒரு ப்ராஜெக்டாகவோ இல்லை சைன் பண்றோம், அது எல்லாமே எக்கனாமிக் உள்ளதான வரும். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா துபாய் விசிட் பண்ணியிருந்தாரு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர். அங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா, அங்க இருந்து வந்து அவங்க கூட பிசினஸ் இதுக்காக வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நிறைய அவங்களுடைய ஃபாரின் அந்த துபாயோட இது ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து லான்ச் பண்ற மாதிரி. அதுக்கு நிறைய சைன் ஆல்ரெடி நிறைய சைன், இன்னமும் சைனிங் போயிட்டு தான் இருக்கு, நிறைய போயிட்டு தான் இருக்கு அவங்க சைட்ல. வேற என்ன சொல்லலாம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி சொல்லுங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வேற என்ன சொல்லலாம்? இப்போ அதிகமா என்ன பேசப்படுது நியூஸ்ல, டிவி சேனல்ஸ்ல, அப்புறம் இதுல என்ன சொல்றது யூடியூப்ல, சோசியல் மீடியா. மணிப்பூர் இன்சிடென்ட் வந்து அது வந்து இன்சிடென்ட். நான் கேட்கறது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. வேற ஃப்ளட் வந்து எங்க வந்துச்சு, டெல்லியில வந்துச்சு. நார்த் ஈஸ்ட் ரீஜன், மேகாலயா இந்த மாதிரி ரீஜன்ல சொல்றீங்களா? சிக்கிம். இல்ல, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒரு இஷ்யூ படிக்கிறோம், ஒரு ஒரு விஷயத்தை படிக்கிறோம்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேள்வி. புரியுதா? நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்குது, பட் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எது வேணும்ன்றது நம்ம பார்க்கணும் இல்லையா? புரியுதா நான் சொல்றது? இப்போ இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அது வந்து கேட்பாங்களா
இல்ல அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நமக்கு வந்து கேட்கறது எப்படி இருக்கும்னா, அந்த இட் சுட் பி லைக் ஒரு எஜுகேஷனலா இருக்கணும். நமக்கு வந்து ஒரு புரியுதா? ஒரு இன்சிடென்ட்டோ, ஒரு கிரைமோ, இல்ல ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வராது. மோஸ்ட்லி நம்ம கேட்கறதுலாம் எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றது உங்களுக்கு, நிறைய விஷயம் சொல்லலாம். நிறைய இருக்கு நமக்கு. இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய கரண்ட் நியூஸ் நிறைய இருக்கு. ஆனா நமக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகும் இந்த மாதிரியான விஷயங்களை கேட்க மாட்டாங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்க்கணும். எல்லாமே அது எப்படி பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே படிக்க தேவையில்லை. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம படிக்கணும். நீங்க எந்த எந்த சோர்ஸ் போனாலும் சரி, மீடியம் ஆஃப் சோர்ஸ் லைக் நியூஸ் பேப்பரோ இல்ல டிவி சேனலோ, நீங்க எது போனாலும் சரி, இல்ல இன்டர்நெட்டோ எதுன்னு எல்லாத்துலயுமே வந்து எல்லாமே போட்டிருப்போம். பட் எல்லாமே கிடையாது. நமக்கு என்ன தேவைன்னா ஸ்பெசிஃபிக்கா வந்து டாபிக்ஸ் இருக்கு. இப்போ அதுதான் நம்ம சொல்றோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கானமி, கவர்னன்ஸ், நேஷனல் இஷ்யூஸ். புரியுதா நான் சொல்றது? அந்த டாபிக் உள்ள இருக்கிற வரக்கூடிய விஷயங்கள் மட்டும் படிச்சா போதும். எக்ஸ்ட்ரா தேவையில்லை. இப்போ ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, தேவையில்லை. அது மோஸ்ட்லி கேட்பாங்களா அப்படின்னா கிடைக்க மாட்டாங்க. புரியுதா? இப்போ இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அதையும் வந்து நீங்க என்ன எக்ஸாம் அப்பியர் ஆக போறீங்களோ அதுவும் ஒண்ணு இருக்கு. இப்போ நீங்க வந்து குரூப் ஏ கேட்டகரி எக்ஸாம் போறீங்க அப்படின்னா உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே அனாலிட்டிக்கலா தான் வரும். ஃபேக்சுவலா வராது. நீங்க குரூப் பி எக்ஸாம் போறீங்கன்னா கொஞ்சம் அனாலிட்டிக்கலாவும் ஃபேக்சுவலாவும் மிக்ஸ் ஆகி வரலாம். குரூப் சி ஃபேக்சுவலா மட்டும்தான் வரும், நோ அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். அந்த எக்ஸாமுடைய இதை பொறுத்து, வெயிட்டேஜை பொறுத்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். அதனால நீங்க வந்து பாத்துக்கணும் எந்த எக்ஸாம் நான் எழுதுறேன் அப்படின்றத பொறுத்து. புரியுதுங்களா? ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனா அனாலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸா அப்படின்ற நீங்க படிக்கும்போது அதையும் நீங்க பார்த்துட்டு படிக்கணும். ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எதை படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், ரெண்டுமே முக்கியம். எதை படிக்கிறோம் அப்படின்றத பட்சத்துல நமக்கு என்னது கிரைம் திங்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. பேப்பரோ நியூஸ் எல்லாம் எடுத்தா அப்படின்னா என்ன இருக்கு, ஃபுல்லா கிரைம் தானே நிறைய சொல்றாங்க. திருடு போயிடுச்சு, இது நடந்துச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்படிதானே சொல்றாங்க அதிகமா நியூஸ்ல. அது நமக்கு தேவையில்லையே. நமக்கு என்ன தேவை, ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு மிசைல் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆர்பிட்ரி மிஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா நான் சொல்றது? இப்போ இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ சந்திராயன் 3ன்னு சொன்னீங்க. இதெல்லாம் நமக்கு முக்கியமானது. இப்போ வந்து இப்போ என்னன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிதின் கட்காரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு ரீசெண்டா. ஸோ அதுல என்ன பாத்தீங்கன்னா இது வந்து இது பெட்ரோல் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எவ்வளவு கொடுத்து வாங்குறோம் பெட்ரோல்? 102 ரூபா கொடுத்து வாங்குறோம். அப்கமிங் இதுல டியூரேஷன் டைம்ல 2 இயர்ஸ்ல 3 இயர்ஸ்ல இது பண்ணிருக்காங்க, ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன ப்ராஜெக்ட்னா எத்தனாலோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ், குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால பெட்ரோல்ல பிரைசிங் வந்து பெட்ரோலோட பிரைசிங் வந்து கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எத்தனால் இதுல இருந்து இப்போ வந்து எத்தனால் வந்து கம்மியா இருக்கு பெட்ரோல்ல. சரி, அது வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எத்தனால் வந்து ஆமா 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 நீங்க சொல்றது கரெக்ட். இவி இதான் நான் சொல்ல வரேன் பாருங்க. எத்தனால் பெட்ரோல் அப்படின்னு ஃபியூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபியூலை பொறுத்தவரை வந்து எத்தனால் வந்து இன்க்ரீஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய இது வந்து பார்ட் வந்து அதிகமாகப்படுத்தும் அப்படின்னா ஃபியூல்ல பெட்ரோலோட பிரைசிங் ஆட்டோமேட்டிக் கம்மியாயிருமா அப்படின்ற ப்ரொஜெக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. 60 ரூபீஸ் அப் டு 60 ரூபீஸ் வரைக்கும் நம்ம வந்து பெட்ரோல் கொடுத்து விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். 100 ரூபாய் 102 ரூபாய்ல இருக்காது, கம்மியாயிரும் பெட்ரோல் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனால் நமக்கு எதுல இருந்து கிடைக்குது? கரும்பு சக்கை, அப்புறம் மாட்டுக்கு போடுவாங்க தீவனம், என்ன சொல்லுவாங்க அந்த இது மாதிரி இருக்குமே, கிராஸ் காஞ்ச இது மாதிரி புல்லு, அது மாதிரிதான் அந்த நெல்லோட இது இருக்குல்ல, காஞ்சினது இது நெல், என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, கரெக்டா எனக்கு வார்த்தை தெரியல. வைக்கோல் வைக்கோல். அதுல இருந்து எத்தனால் எடுக்கிறாங்க. ஆர்கானிக் தான் அது. அதுல இருந்து எடுக்கிறாங்க. எடுத்து அதை வந்து நம்ம பெட்ரோலா யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க சொன்னது கிரீன் எனர்ஜி நீங்க சொன்னது சரியா? ஃபுல்லாவே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸுக்கு வந்து அதிகமா ஃபோக்கஸ் கொடுக்க போறாங்க. ரெண்டாவது. மூணாவது சிஎன்ஜி. இனிமே அப்கமிங் ஃபியூச்சர் வந்து நம்ம மேக்ஸிமம் சிஎன்ஜி தான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றீங்களா? அதான் நான் சொல்றேன். அதாவது வந்து இந்த மூணு இதை வந்து இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வந்து அதிகமா ஃபோக்கஸ் கொடுக்க போறாங்க கம்பேரிங் டு டீசல். டீசல் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ இனிமே வந்து வரக்கூடிய நாட்கள்ல ஃபியூச்சர்ல வந்து டீசல் வெஹிக்கல்ஸே கிடையாது, ஃபுல்லாவே கம்மி. இப்பவே ஸ்டாப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இனிமே ப்ரொடக்ஷன் வந்து
டீசல் கிடையாது. டீசல் இருக்கும், எதுக்காக இருக்க மாட்டோம் அப்படின்னா பஸ், லாரி, அப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, கவர்மெண்ட்டுடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் தான் டீசல் யூஸ் பண்ண போறாங்க. பட் நம்ம எல்லாம் பிரைவேட் தானே. இப்போ நான் ஒரு கார் வச்சிருப்பேன் ஓனா, அதோட பிரைவேட் தானே, வெஹிக்கல் தானே அது. இப்போ எனக்குலாம் நான் போயிட்டு ஒரு புதுசா ஒரு கார் வாங்கணும்னா அது பெட்ரோல்ல தான் மோஸ்ட்லி அவைலபிளா இருக்கும். பெட்ரோல், சிஎன்ஜி, இவி 3 தான் அவைலபிளா இருக்கும். டீசல்ல இப்போ ஸ்டாப் பண்றாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு வராது, புதுசா வரக்கூடியது எல்லாமே. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இனிமே வரக்கூடிய நாட்கள் இருக்கும். அப்புறம் வேற என்ன இருக்கும்னா, இப்போ BS6 வந்துருச்சுல, BS6 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம BS7 நோக்கி போயிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு இந்த பிஎஸ் இருக்குல்ல, இந்த பாரத் ஸ்கேல்னு சொல்லுவாங்க, அது அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக, சரியா, இந்த கார்பன் எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த பிஎஸ் இருக்கு, சரியா. அது வந்து எந்த அளவுக்கு அதனுடைய இது வந்து அதிகமா போகுதோ, என்ன சொல்றது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதிகமா போகுது. யார் மேலன்னா கம்பெனிஸ் மேல. அந்த அளவுக்கு வந்து வெஹிக்கிள்ஸோட பிரைசிங் வந்து டாப்ல போகும், இன்க்ரீஸ் ஆகும். வெஹிக்கிளோட பிரைசிங் இன்க்ரீஸ் ஆகும் போது நம்மள மாதிரி கன்சியூமர்ஸ் தானே போய் வாங்கணும் அந்த காரை, அந்த வெஹிக்கிள்ஸ. இப்போ நமக்கு வந்து இது ஒரு பேர்டனா அமையும், சுத்தி வச்சு நம்ம தலையில தான் வரும், கரெக்டா. அவங்க ஏன் வந்து பிரைசிங் ஏன் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ இவன் என்ன பண்ணுவானா, எனக்கு வந்து இப்போ ரீசெண்டா கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ ரூல் போட்டுருக்காங்க கவர்மெண்ட்ல. முன்னாடி வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து ப்ரொஜெக்ஷன் கேட்டிருக்காங்க கவர்மெண்ட்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, கம்பல்சரி எல்லா கம்பெனியுமே சரி. இப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு வண்டி வாங்குறோம் வச்சுங்களேன், காரோ இல்ல பைக்கோ, உங்களுக்கு இவ்வளவு ரேஞ்சு கொடுக்கும். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு, காருனா உங்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 கிலோமீட்டர் கொடுக்கும், 18 கிலோமீட்டர் கொடுக்கும்னு புதுசா வாங்கும்போது அவன் சொல்லியிருப்பான், கரெக்டா. பைக் வாங்குறோம்னு வச்சுங்க, 1 லிட்டருக்கு வந்து நீங்க வாங்குற ஓடுற பைக்கை பொறுத்து 40, 35 இல்ல 60, அது அதுல ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருப்பான். அது அவன் எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா, கிளச்சே பிடிக்காம ஒரே கியர்ல ஓட்டிருப்பான். அந்த கான்செப்ட்ல அவன் வந்து ஒரு கிளைம் பண்றான், இந்த இந்த இது கொடுக்கும் அப்படின்னு, மைலேஜ் கொடுக்கும் கிளைம் பண்றான். ஆனா அது அப்ராக்சிமேட் தான், பிளக்சுவேஷன் ஆனது. ஆனா நமக்கு ஆக்சுவலா அப்படி வராது. வாங்கின பிறகு அப்படியே வருது நமக்கு மைலேஜ். அவன் கிளைம் பண்ற மைலேஜ் ஆக்சுவலா வராது. புரியுதா நான் சொல்றது? 20னா 20 தான் வருமா? 20 வராது. 20 சொன்னா 15 வரும், இப்படிதானே வருது. ஆனா இப்போ கவர்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமே வந்து கரெக்டான ப்ரொஜெக்ஷன் நீங்க கொடுக்கணும். என்ன ஆக்சுவலா அது கிளைம் ஆகுதோ அதுதான் நீங்க கொடுக்கணும். இந்த ஆவரேஜ் இந்த மாதிரி இது பண்ணி செக் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரியான இதுல இருக்கக்கூடாது, கரெக்டான ஒரு இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடு இருந்து ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமே வரக்கூடிய வெஹிக்கிள் வந்து அவங்க மைலேஜ் ஸ்பெசிஃபை பண்றாங்கன்னா, டிராபிக்ல அதாவது சிட்டில எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும், ஹைவேஸ்ல ஓட்டணும்னா எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும்ன்றத கரெக்டாவே அவங்க கொடுத்துடணும். சொல்ல புரியுதுங்களா? ஏன்னா ஹைவேஸ்ல எல்லாம் ஓட்டணும் மோஸ்ட்லி நம்ம கிளச் யூஸ் பண்ண மாட்டோம். கார் ஓட்டுறீங்கன்னா, கார் ஓட்ட தெரியல, கார் ஓட்டணும் நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி கிளச் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். கீர் போட்டோம்னா அது பாட்டுக்கு ஸ்டைரிங் அவ்வளவுதான், அது அப்படியே லாங் டைம் நம்ம அதான் யூஸ் பண்ணுவோம்ல. தேவைப்பட்டா மட்டும் தான் கீர் நம்ம மாத்த போறோம், கிளச்சை யூஸ் பண்ண போறோம், கரெக்டா. ஸோ அந்த 2 ப்ரொஜெக்ஷனுக்குமே வந்து இனிமே வந்து அவங்க ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க கொண்டு வராங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணணும். கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணணும், இருக்கிற இன்ஜினை வந்து என்ன பண்ணணும், அவங்க கொஞ்சம் டியூன் பண்ணணும், கொஞ்சம் மோடிஃபை பண்ணணும். அதே இன்னும் வந்து நம்ம மைலேஜும் கொடுக்குற மாதிரி இருக்கணும், ஃபியூல் அதையும் கண்டிஷன் இருக்கு கவர்மெண்ட் சைட்ல, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. சேம் டைம் கார்பன் எமிஷனும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி இப்போ கம்பெனிஸ் வந்து போகணும். அப்ப அந்த மாதிரி ரெண்டுத்தையும் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா, அப்ப அவனுக்கு என்ன வந்து அவனுக்கு பெரிய பிரச்சனையா அமைக்காது, ஓகேவா. அப்ப அவன் என்ன பண்றான்னா, உடனே என்ன பண்றான், ஹைபிரிடுக்கு மாறிடுறான். இப்ப பாருங்க, புதுசா இருக்கிற கார்லாம் சின்னதா ஒரு லோகோ மாட்டிருப்பான் பாருங்க பின்னாடி, ஹைபிரிட் சின்னதா மாட்டிருப்பான் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, பின்னாடி ஹைபிரிட் அப்படின்னு போட்டிருப்பான். அதனால ஹைபிரிட், அதனால ஹைபிரிட், ஹைபிரிட்னா என்னது கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? இப்போ வர கார் எல்லாம் பாருங்களேன், இப்போ மாருதியில கூட இப்போ பிரஸ்ஸா இருந்துச்சுல, அதை மோடிஃபை பண்ணி இப்போ விட்டுருக்காங்க. டொயோட்டால ஒரு கார் விட்டுருக்காங்க, டொயோட்டா க்ரூசர் சம்திங் ஏதோ ஒரு வண்டி இப்போ புதுசா விட்டுருக்காங்க. நிறைய வண்டி வந்து என்னமா, பேக்ல நம்பர் பிளேட் இருக்குல்ல, அதுக்கு மேல ரைட்லயே லெஃப்ட்ல ஏதோ ஒரு இடத்துல அவங்க நேம் போட்டிருப்பாங்க, பேட்ச் போட்டிருப்பாங்களா, கீழே போட்டிருப்பாங்க பாருங்க, ஹைபிரிட் அப்படின்னு குட்டியா போட்டிருப்பான். நீங்க இனிமே கவனிச்சு பாருங்க, ஹைபிரிட். இப்போ மாருதி சிஎஸ், இல்ல அது வந்து அவங்க என்ன கார் கம்பெனி இல்லம்மா, நான் எப்படி சொல்றேன்னா, நான் சொல்றது வந்து உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது எப்படி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். இதுதா ரெண்டு கன்ஃபார்மா டைப் இருக்கும், ரெண்டு கம்பெனியும் டைப்ல தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. எந்த கம்பெனியுமே தனியா ரன் ஆகாது, டைப்ல இருக்கும் அவங்களுக்குள்ள.
ஃபியட் இருக்குல்ல, ஃபியட் கார் இருக்குல்ல, ஃபியட்டே பார்த்தீங்கன்னா ஃபியட் கார்ல இன்ஜின் இருக்குல்ல, உள்ள வர இன்ஜின், அந்த இன்ஜினே பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் கார்ல யூஸ் பண்றாங்க இன்ஜின், மாருதியில ஃபியட் காரோட இன்ஜின் தான் ஸ்விஃப்ட்ல யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கும் டைப் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வோக்ஸ் வேகன் இருக்குல்ல, வோக்ஸ் வேகனும் ஃபோர்டும் வந்து கம்பைன் கம்பெனி தான். ஃபோர்டு கிடையாது, ஸ்கோடா. ஸ்கோடாவும் வோக்ஸ் வேகனும் கம்பைன் கம்பெனி, தெரியுமா? ரெண்டுமே மர்ஜ் ஆன கம்பெனிஸ் தான், தெரியுமா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள கம்பைன் இருக்கும், நீ சொல்ற மாதிரி. ஆமா, எப்போ கம்பைன் பண்ணாங்க? திரும்பிடுச்சு. ஆமா, சரி சரி சரி. ஆஹா, ஹைபிரிட்னா உங்களுக்கு என்ன யூஸ்? நீங்க தானே கன்சியூமர், நம்ம எல்லாரும் கன்சியூமர்ல, நம்ம தானே கஸ்டமர்ஸ், நம்ம தானே வாங்கி யூஸ் பண்ணுறோம். நமக்கு என்ன பெனிஃபிட்? ஹைபிரிட் லோகோ போடுறது நமக்கு என்ன பெனிஃபிட்? அப்படிதான் யோசிக்கணும். நீங்க தானே பொருள் வாங்குறீங்க, உங்களுக்கு பெனிஃபிட்டா தானே அந்த பொருள் வாங்குவீங்க. உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஹைபிரிட் அப்படின்றதுனால அப்படின்னா, அந்த லோகோ அதுக்கு தான் அவன் போடுறான். ஹைபிரிட் என்னன்னா, இப்போ இது இருக்குல்ல, மாருதி சிஎஸ் இருக்குல்ல, முன்னாடி இருந்த மாருதி சிஎஸ் காருக்கும் இப்ப இருக்கிற மாருதி சிஎஸ் காருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, புரியுதா? மாடல் அதே தான், பட் உங்களுக்கு ஹைபிரிட் அப்புறம் இப்போ வந்து வரது எல்லாமே ஹைபிரிட் தான். மாருதி சிஎஸ்ல நல்லா கவனிச்சு பாருங்க, பின்னாடி ஹைபிரிட் அப்படின்னு லோகோ இருக்கும். இப்போ வர புதுசா வர மாருதியில விட்டாரா பிரஸா, இந்த வண்டியில பின்னாடி ஹைபிரிட் இருக்கும். நிறைய வண்டிங்களாம் இப்போ ஹைபிரிட் வந்துருச்சு. ஏன் நான் சொல்றேன்னா, ஹைபிரிட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க கார் ஓட்டுறீங்க, கார் ஓட்டும் போது ஏசி கன்ஃபார்மா யூஸ் பண்ணுவீங்க, தேவைப்பட்ட இன்ஃபோடெயின்மெண்ட் யூஸ் பண்ணுவீங்க, லைட்டு கம்பல்சரி நைட்ல நமக்கு தேவை. இப்பெல்லாம் டே எல்இடி வந்துருச்சு, டிஆர்எல் லைட்டே இப்போ டே டைம்ல காட்டுற மாதிரி வந்துருச்சு, கார்ஸ்ல எல்லாம் வந்துருச்சு, பைக்லயே வந்துருச்சு. இப்போ டே டைம்லயே எப்பவுமே எரிஞ்சுட்டே இருக்கும், கீ போட்டாலே முடிஞ்சு எரிஞ்சுட்டு தான் இருக்கும். அந்த அந்த எலக்ட்ரிசிட்டிலாம் எங்க இருந்து வருது? நம்மளோட பழைய டெக்னாலஜி வந்து நம்மளுடைய ஃபியூல் எரிஞ்சு அதுல இருந்து ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரிசிட்டி முன்னாடி யூஸ் பண்ணோம். இப்ப இருக்கிறது அப்படி கிடையாது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, வண்டி ரன் ஆகுதுல்ல, அதுலயே வந்து பேட்டரி ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகுது. அப்புறம் பிரேக் போடுறோம்ல, பிரேக் போடும்போது பேட்டரி சார்ஜ் ஆகுது. அந்த மாதிரி இப்ப டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எப்பெல்லாம் நம்ம பிரேக் பண்றோம், ஆமா, எப்பெல்லாம் நம்ம பிரேக் போடுறோம் அப்ப சார்ஜ் ஆகும், அப்ப ரன்னிங்ல இருக்கும்போது சார்ஜ் ஆகும். அந்த சார்ஜ் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரிசிட்டியை தூக்கி என்ன பண்றான், ஏசி நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க, லைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கங்க, இன்ஃபோடெயின்மெண்ட் யூஸ் பண்ணிக்கீங்கன்னு பல விஷயங்களுக்கு அந்த பேட்டரியோட பவர் தூக்கி யூஸ் பண்றான். ஓகேவா? இதனால என்ன ஆகும்னா, நீங்க இருக்கிற ஃபியூல்ல போய் நீங்க வந்து எக்ஸஸா நீங்க வந்து அதை பர்ன் பண்ண வைக்கல, புரியுதா? இதனால உங்களுக்கு மைலேஜ் வந்து அதிகமா கிடைக்குது, புரியுதா நான் சொல்றது? முன்னாடி அப்படி இருக்காது. முன்னாடி நீங்க ஏசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண, ஏசியும் சேர்த்து யூஸ் பண்றீங்கன்னா 2 கிலோமீட்டர் கம்மியா கொடுக்கும். முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. அதனால ஏசி நம்ம கம்மியா யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். இப்ப அப்படி கிடையாது, இப்ப மாறிடுச்சு, ஃபுல்லா டெக்னாலஜி வந்து இப்ப மாறிடுச்சு. ஓகேவா? இதுதான் ஹைபிரிட், இதுக்கு பேர் தான் ஹைபிரிட், புரியுதா? இதுக்கு பேர் தான் ஹைபிரிட். ஹைபிரிட்டா தனியா எதுவுமே இல்லை, அதுதான் கொஞ்சம் பேட்டரியும் யூஸ் பண்றோம், ஃபியூலும் யூஸ் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதெல்லாமே எதுக்குள்ள வருது? இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள தான் வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே குளோபல்லையே அதிகமா வந்து டாப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில டாப்ல இருக்கிற கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தான், தெரியுமா? வேர்ல்ட்லயே செகண்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இல்ல, ஆனா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் எல்லா பிளேஸ்லயுமே நம்ம தான். அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அதிகமா ப்ரொடக்ஷன் பண்றாங்க, அதிகமா வந்து நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில நம்ம லார்ஜா நம்ம வந்து ப்ரிவைல் ஆயிருக்கோம் அப்படின்னா அதுல நம்ம தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இல்ல, ஆனா செகண்ட் பொசிஷன் நம்ம தான் ஃபுல்லாவே டேக் ஓவர் பண்றோம் வேர்ல்ட்லயே. யாருன்னா மாருதி, மஹிந்திரா, டாடா, இவங்க எல்லாருமே. சைனால பாத்தீங்கன்னா நம்ம தான் இருக்கோம், ஜப்பான்ல நம்ம தான் இப்போ இருக்கோம், நிறைய கண்ட்ரீஸ்ல நம்ம இருக்கோம். துபாயில கூட நம்ம ஒரு சில இதுல இடத்துல நம்ம வண்டியில தான் போகுது. துபாயில, இந்த இது அரேபியன் கண்ட்ரீஸ்ல நிறைய நம்ம ப்ரிவைல் ஆயிருக்கும். சில இடத்துல நம்மளுடைய கண்ட்ரி நம்மளுடைய வண்டிங்க தான் போகுது அதிகமா. வேற என்ன சொல்லலாம்? அப்புறம் வந்து இது என்ன சொல்றது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வேற என்ன சொல்லலாம்? இப்போ நம்ம சப்மரைன் லான்ச் பண்றாங்க, சப்மரைன் தெரியும்ல, யார் பண்றா சப்மரைன்? யார் அதை வந்து டிசைன் பண்றா, யார் வந்து மேக் பண்றா? மிசைல்ஸ் யார் மேக் பண்றா? யார் மேக் பண்றா? ஆர்ம்ஸ் யார் மேக் பண்றா? சாட்டலைட் யார் மேக் பண்றா? இது எல்லாத்தையும் யாரு செய்யறா?
யார் செய்யறா இது எல்லாத்தையும்? இதெல்லாம் யார் செய்யறா? டிஆர்டிஓ தான் இதெல்லாம் செய்வாங்க. டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், டிஆர்டிஓ. டிஆர்டிஓ அது நம்ம அதை படிக்கும்போது நம்ம டீட்டெயிலா படிப்போம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கதையை தானே சொல்றேன். டிஆர்டிஓன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இது வந்து ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்கு. டிஆர்டிஓன்றது மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி மாதிரி வச்சுக்கங்களேன். நேவிக்கு சப்மரின் வேணுமா, டிஆர்டிஓ நீ எனக்கு செஞ்சு கொடுத்துரு. இப்போ நான் டிஆர்டிஓ நான் செஞ்சிருவேன், நீங்க நேவினா நான் செஞ்சு உங்ககிட்ட கொடுத்துருவேன். உங்களுக்கு சேட்டலைட், நீங்க இஸ்ரோவா, உங்களுக்கு சேட்டலைட் வேணுமா, நான் செஞ்சு உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்க வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஆளா, நீங்க வந்து ஒரு ஆர்மியா, உங்களுக்கு வந்து ஒரு மிசைல் இந்தந்த இதுல ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி பண்ணணுமா, புதுசா ஒரு மிசைல் நாங்க லான்ச் பண்ணுவோம், அதை வந்து மிசைல் ரெடி பண்ணி நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன், ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். புரியுதா நான் சொல்றது? இது மாதிரி நிறைய என்னெல்லாம் நமக்கு வந்து தேவைப்படுதோ அது எல்லாமே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ரெடி பண்ணி நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. புரியுதா? ஸோ அதுதான் டிஆர்டிஓ இருக்கு, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். டிஆர்டிஓ அதுக்கு தான் இருக்கு. புரியுதா? டி டிஜிசிஐ தெரியுமா? டிசிஜிஐ. டிசிஜிஐ எதுக்கு இருக்கு சொல்லுங்க பாப்போம். டிசிஜிஐ ட்ரக் கண்ட்ரோலர். டிசிஜிஐ எதுக்கு இருக்கு? டிசிஜிஐ முன்னாடி என்ன சொன்னோம், முன்னாடி வந்து டிஆர்டிஓ அப்படின்றது என்னன்றதை பார்த்தோம். சரியா? இப்போ டிசி டிசிஜிஐ என்னது? டிசிஜிஐ பாத்தீங்கன்னா ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அது எதுக்கு இருக்குது? ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா எதுக்கு இருக்கு? தேடாதீங்க, நானே சொல்றேன். போன் தேவையில்லை. நான் வரும்போது போன் இல்லாம தான் வந்திருக்கேன் பாருங்க. நீங்க மட்டும் என் போன் போனோட வந்திருக்கேன். போன் இல்லாம தான் வந்திருக்கேன். போன் யூஸ் பண்ணாது. எதுக்கு டிசிஜிஏ எதுக்கு இருக்கு? ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா இது எதுக்கு இருக்குன்னா, புதுசா ஒரு ட்ரக், ஒரு வேக்சின். என்னமா? நார்கோட்டிக்ஸ் இஸ் டிஃபரெண்ட். ஆக்சுவலா இது இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்கு? சிம்பிளா சொல்லி பாருங்க. ஒரு வேக்சின் இல்ல ஒரு ட்ரக் உள்ள வருது, இந்தியாக்குள்ள வருது அப்படின்னா இவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கியாகும். இங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அதை எடுத்து மனுஷங்க மேல நம்ம வந்து அப்ளையே பண்ண முடியும். புரியுதா நான் சொல்றது? ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணவே முடியும். நீங்க கொடுக்கணும், பண்ண முடியாது. ஸோ இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதை டெஸ்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் செக் பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, மனுஷங்களை ஸ்ட்ரிக்டா அப்பவும் மனுஷங்க மேல அப்படியே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு இல்ல அனிமல்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ் செக் பண்ணுவாங்க. செக் பண்ண பிறகு அகைன் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா மனுஷங்களும் டெஸ்ட் பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் சர்டைன் லிமிட் வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாவே வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸ்ப்ரெட்டா ஓவராலா எல்லாருக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நம்ம கோவிடோடைய வேக்சின் இருக்குல்ல, COVID-19 வேக்சின், இதெல்லாமே வந்து அந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்தோன்னு வரல. சரியா? அதே மாதிரி ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா சார்ஸ்க்கான மெடிசன் நம்ம யூஸ் பண்ணுவோம். சார்ஸ் அதுவும் வந்து ஒரு வைரஸ் தான். அந்த மெடிசனும் நம்ம COVID-19 ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணோம். அப்புறமா யூஸ் பண்ணல. ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணோம். சரிங்களா? அப்புறம் வேக்சின் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துச்சு. அப்புறமா அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். சரியா? இதுவும் எதுக்குள்ள வந்துடும்? இப்ப நான் சொல்றது எல்லாமே இதுவும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள தான் வரும். புரியுதா நான் சொல்றது? புதுசா ஒரு ஸ்பீசிஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்பீசிஸ்னா என்னது? இப்போ ஒரு இப்போ இங்க இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கேரளா இருக்குல்ல, கேரளால வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்தியா மேப்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது இந்தியா மேப் வச்சுங்களேன். இது இந்தியா மேப் வச்சுங்களேன். இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம்
இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரீஜியன் தான், வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, வெஸ்டர்ன் காட் சொல்லுவோம். அப்போ அந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய வந்து எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் வந்து சயின்டிஸ்ட் நிறைய பண்ணிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல. அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு வந்து ஒரு புதுசா ஒரு தவளை கிடைக்கும். அந்த தவளை பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். அந்த அது தலையில 2 கொம்புங்க இருக்கும். சம்திங் ஏதாவது புதுசா ஏதாவது ஸ்பீசிஸ் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி கிடைக்குதுன்னா அது அது வந்து என்னுடைய ஆரிஜின் எது, அது எந்த ஃபேமிலியை பேஸ் பண்ணிருக்கு, அது எங்க எப்படி அது கிடைச்சது நமக்கு அப்படின்ற மாதிரி அதை ரிசர்ச் பண்ணி அது ஃபுல்லாவே நம்ம கொடுப்பாங்க. இது எல்லாமே இதுல வருது, இது எல்லாமே வந்து நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் வருது. இதுதான் நான் சொல்றது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். இப்போ ஆர்கியாலஜி பார்த்தீங்கன்னா இப்போ டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ டெல்லியில வந்து என்னது அந்த இது மௌரியன் ப்ரீ மௌரியன் எம்பையரோட அவங்களோட அவங்க யூஸ் பண்ண அந்த டைம்ல யூஸ் பண்ண அதாவது குப்தன் பீரியட்ல யூஸ் பண்ண பொருள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்கவேஷன்ஸ்ல வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. சரியா, ப்ரீ மௌரியன் டைம்ல. சரிங்களா, ஸோ அது என்னன்னா அந்த இது பாட்டரி நம்ம ஐபிசியில போட சொல்ல அந்த மாதிரி ஒரு பாட்டரி களிமண்ல செஞ்ச ஒரு பொருள், ஒரு பாத்திரம், இல்லைன்னா ஒரு ஜாரா இருக்கலாம், ஒரு பாத்திரமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து என்ன சொல்றது ஒரு தட்டு மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கலாம். இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அது எதை இது எதை தொடர்பு படுத்திருக்கு அப்படின்னா ப்ரீ மௌரியன் எரா, மௌரியன் எரா. சரியா, மௌரியன் எரானா குப்தன் எம்பையரை அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. குப்தன் டைனஸ்டி, குப்தாவோட வரலாறை பேஸ் பண்ணி இப்போ அந்த டைம்ல அப்போ அது என்னது அது வந்து இப்போ நமக்கு கிடைக்குது. இதை பத்தி நம்ம படிக்கணும். இது எல்லாமே இதுல வந்துடும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள நமக்கு வரும். புரியுதா? வேற என்ன சொல்லலாம்? எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் நம்ம என்ன சொன்னோம் முன்னாடியே பேசணும்ல, ஜிடிபி பத்தி. ஜிடிபி எக்கனாமிக்ஸ் குள்ள வரும். சென்செக்ஸ், ஃபாரெக்ஸ், ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பேங்கிங்கோட இது, ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ், டெக்னாலஜிஸ், இது எல்லாமே எதுக்குள்ள வந்துருது நமக்கு எக்கனாமி. எக்கனாமி வந்து பெரிய டாபிக். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இதுக்குள்ள தான் வரும். ஆர்பிஐயோட கவர்னர் யாரு? ஆர்பிஐயோட கவர்னர் ஆர்பிஐயோட கவர்னர் தாஸ். ஆமா தாஸ். யாரு ஃபுல் நேம்? சக்தி காந்த தாஸா? சக்தி காந்த தாஸ். விட்டா நேம் வந்து அதுவும் முக்கியம். ஓகேவா? சரி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாரு? யார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்? நம்ம இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். யாரு தெரியாதா? மினிஸ்டருடைய லிஸ்டோட வெப்சைட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அபிஷியல் வெப்சைட் இருக்கு. சரி, அதுல போயிட்டு முக்கியமான மினிஸ்டர், எல்லா மினிஸ்டரையும் ஞாபகம் வச்சுக்கணும். அட்லீஸ்ட் முக்கியமான மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் யாரு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு, எஜுகேஷன் மினிஸ்டர், ஹியூமன் ரைட்ஸ், ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. அதனுடைய மினிஸ்டர் லிஸ்ட் வந்து நம்ம எடுத்து பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் கேட்பேன் மினிஸ்டருடைய நேம்ஸ், என்னென்ன டிபார்ட்மெண்ட் யார் யாருன்னு கேட்பேன். எல்லாமே தெரியும், அட்லீஸ்ட் ஓரளவுக்கு முக்கியமானது நமக்கு தெரியும். சரியா, பார்த்து வச்சு. வேற என்ன சொல்லலாம்? அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ். அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரைஸஸ் சொல்லலாம், அவார்ட்ஸ், ஹானர்ஸ், இது எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். நோபல் பிரைஸ் எவ்ரி இயர் கொடுக்குறாங்க. எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க நோபல் பிரைஸ்? ஒருத்தர் வந்து ஒரு சயின்டிஸ்டோ இல்லை ஒரு ரிசர்ச் ஃபெல்லோவோ அவங்க வந்து என்ன பண்றாங்க பிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, பயாலஜி, இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல வந்து அவங்க வந்து ஏதாவது ஒன்று ஒரு புதுசா ஏதாவது ஒரு இது பண்ணியிருக்காங்க. சரியா, எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதாவது அதுல வந்து ஒரு ஒரு டாப்பா வந்தவங்க இங்க எல்லாருக்குமே செலக்ட் பண்ணிட்டுமா எவ்ரி இயர் வந்து நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு. சரியா, வேற என்ன சொல்லலாம்? எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு ஹானர் பண்றதுக்கான. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு டெசிக்னேஷன் இருக்கும். இப்போ நீங்க இது எடுத்துருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க? அர்ஜுனா அவார்டு, துரோணாச்சாரியா அவார்டு, கரெக்டா இல்லையா? ஸ்போர்ட்ஸ்ல கொடுப்பாங்க. யாரெல்லாம் வந்து நல்ல பெஸ்டா இருக்காங்களோ அவங்கள எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஒரு ஹானர் பண்ணுவாங்க. ப்ரைஸோ இல்லை அவார்டோ கொடுத்து ஹானர் பண்ணுவாங்க. இதெல்லாம் இதுல ஹானர்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ்ல வருது, ப்ரைஸஸ்ல வருது இது எல்லாமே. ஓகேவா? வேற ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் சொன்னா எதை சொல்லுவோம்?
என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கு? ஆஹா, ஒரு நேம் பேஸா சொல்லுங்க, நேம் பேஸ் பண்ணி சொல்லுங்க. ஒலிம்பிக்ஸ், ஏசியன் கேம்ஸ் இருக்கு, அப்புறம் என்ன சொன்னீங்க? ஒலிம்பிக்ஸ் இருக்கு, ஏசியன் கேம்ஸ் இருக்கு, வேற 2020 இருக்கு இல்ல, நிறைய இருக்கு கேம்ஸ். வந்து கேம்ஸ் சொன்னா நிறைய கேம்ஸுக்கான இது இருக்கு. அப்பப்போ அது நடந்துட்டே இருக்கும், வந்து நடந்துட்டே இருக்கும். இது எல்லாமே இதுவும் நமக்கு கேட்பாங்க. சரியா, எந்த பர்சனாலிட்டி என்ன வின் பண்ணிருக்காங்க, அவர் என்ன இதை சேர்ந்தது, இல்லை என்ன கண்ட்ரியை சேர்ந்தவங்க, புரியுதா? ஸோ என்ன ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு புட்டப் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? இம்பார்ட்டன்ட் டேஸ், எல்லா இதுலயுமே வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கும். சரியா? ஸோ அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து நம்ம சொல்லலாம், எல்லா டிபார்ட்மெண்ட்டோ சரி, இல்லை எல்லா வகையிலுமே வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு, முக்கியமா இருக்கு. எவ்ரி மந்த் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கு, லிஸ்ட் ஆஃப் டேஸ் இருக்கு. ஸோ அதுவும் நமக்கு முக்கியமானது. வேற என்ன சொல்லலாம்? எல்லாமே முக்கியமானதான். சரியா? ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை நியூஸ் சேனல் பார்க்குறோம், இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி எது செஞ்சாலும் சரி, நமக்கு வந்து இது நியூஸ், இது வந்து நியூஸ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இது தேவை அப்படின்றத வந்து நமக்கு பிரித்து எடுக்க நமக்கு தெரியணும். புரியுதா? அதுதான் நான் வந்து இது இப்போ நான் சொன்னது உங்களுக்கு. டிவி போய் பார்க்குறோம்னு வச்சுக்கல, ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு விஷயங்கள் சொல்றாங்கன்னா அது நம்ம எக்ஸாமுக்கு வந்து தேவையா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாமே நம்ம படிக்கணும்னு கிடையாது, நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் படிக்கணும். அதுதான் நான் இப்போ எவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே. புரியுதா? ட்ரெயின் ஆக்சிடென்ட் வந்துச்சுல்ல போன மாசம், ட்ரெயின் ஆக்சிடென்ட் அது வந்து முக்கியமா? இந்த ஆக்சிடென்ட்ன்றது முக்கியம் தான், அது வந்து பெரிய இஷ்யூ தான், இல்லைன்னு சொல்ல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது முக்கியமா? அது வந்து கொஸ்டின்ஸ் வருமானா மோஸ்ட்லி டவுட்ஃபுல் தான், கேட்பாங்களான்றது கிடையாது, பாசிபிள் இல்லை. புரியுதா? அது முக்கியம் கிடையாது. வேற என்ன சொல்லலாம் முக்கியமானது இல்லை அப்படின்னா? ஃப்ளட்டு முக்கியமானது இல்லை. ஆனா இதே அந்த ஃப்ளட் வந்து 2015 வந்து ஹெவி ஃப்ளட் வந்துச்சு தமிழ்நாட்டில், ஞாபகம் இருக்கா? அப்ப என்ன புயல் வந்துச்சு? என்ன சைக்ளோன்? வர்தா சைக்ளோனா? அது முக்கியமானது. இந்த மாதிரி அது வந்து எது இப்ப வர்தா அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த நேம் யாரு வச்சா? அது வந்து ஒரு சைக்ளோன். அப்போ ஜியோகிராஃபிய அது ரிலேட் பண்ணிருக்கு. அது எதுல வருது? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள வருது. பிளஸ் என்ன சொல்லலாம், அது மெட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்குள்ள வரக்கூடியது சைக்கிளான். அவங்க தானே சொல்லுவாங்க வெதர் எப்படி இருக்கு, மழை எப்போ வரும், எத்தனை சென்டிமீட்டர், எவ்வளவு இத்தனை நாள பொழிஞ்சிருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா ஃபார் எக்ஸாம்பிள் காலையில இருந்து இது இருக்கு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணணும் நியூஸ்ல, இத்தனை சென்டிமீட்டர் வந்து மழை பதிவாயிருக்கு சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு சிட்டி பேஸா கூட சொல்றாங்க, சென்னையில இவ்வளவு மழை பெய்ஞ்சிருக்கு, வேலூர்ல இவ்வளவு பொழிஞ்சிருக்கு சொல்றாங்களே இல்லையா? இதெல்லாம் யார் சொல்றாங்க? மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் சொல்றாங்க. இது எல்லாமே நமக்கு முக்கியம். ஆனா அதுல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, மழை அடிக்குது, தண்ணி தேங்கி நிக்குது, அங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு மாடோ ஏதோ ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்துருதுன்னு தெரியும். அப்ப அது வந்து ஏதோ நியூஸ்ல காட்டுறாங்க, அது முக்கியமா? அது நாட் நெசசரி. கரெக்டா? நமக்கு செக்ரிகேஷன் பண்ண பேசிக்கா சொன்னா தெரியும். ஓகேவா? அப்புறம் இண்டெக்ஸ், ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸஸ் சொல்லுவாங்க. ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸஸ். ரேங்கிங் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் நிறைய இருக்கு. யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரி நிறைய ஏஜென்சிஸ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ரேங்கிங் கொடுப்பாங்க, ஒரு இண்டெக்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? பேஸ்ட் ஆன் தி கிரைட்டீரியாஸ், ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி டிஃபரெண்ட் இண்டெக்ஸ், நிறைய இண்டெக்ஸ் இருக்கு. அதை எப்படி சொல்றேன்னா, இப்போ வேர்ல்ட்லயே மோஸ்ட் ஹைஜீனிக் கண்ட்ரி, மோஸ்ட் அட்மாஸ்பியர், கிளீன் அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய கண்ட்ரி, இல்லைன்னா இப்போ நம்ம ஜிடிபி சொன்னாலும் இது கூட ஒரு ஒரு இதுதான், இண்டெக்ஸ் தான், இது கூட ஒரு ரேங்கிங் சொல்லலாம். ஜிடிபி 7.6% நம்ம இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்றது. இல்லைன்னா ஒரு ஹியூமன் வேல்யூ, ஹியூமன் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, ஹெச்எஸ்ஐ சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி இது மாதிரி நிறைய சொல்லலாம் நம்ம. புரியுதா? இது எல்லாமே என்னது, இது எல்லாமே ரேங்கிங் கொண்டு தான் வருது. ஓகேவா? ஓகே, நான் என்ன பண்றேன்னா, நான் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். சரியா? ஜூன் மந்த்க்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் நான் ஏன் ஸ்கிப் பண்ணிட்டேன்னா, அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் டாபிக். நீங்க எல்லா மாசமும் இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கும், அது கரண்ட் அஃபேர்ஸ்லயும் படிக்கலாம்,
பட் இல்ல நீங்க வந்து இப்போ இம்பார்ட்டன்ட் டேஸ் நீங்க முன்கூட்டியே வேணும்னா கடந்த 1 இயர்க்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து ஒரே டைம்ல நீங்க எடுத்துடலாம். ஆல்ரெடி இருக்கும் அதே டேஸ் திரும்ப திரும்ப நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண அதை எடுத்துட்டு நம்ம அப்படியே ரீகால் பண்ணி படிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து அப்படிதான் இருக்கும். சரியா? நம்ம சைடா வந்து நேஷனல் நியூஸ் போயிடலாம். சரியா? நேஷனல் நியூஸ் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து அஸ்ஸாம்ல வந்து இப்போ புதுசா வந்து இனாகரேட் பண்ணிருக்காங்க, லான்ச் பண்ணிருக்காங்க. வந்தே பாரத் வந்து ஆல்ரெடி இருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஸ்டேட்ல வந்து ஆல்ரெடி வந்து அது லான்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரீசெண்டா வந்து வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இதுல என்னது குவாஹாட்டி டு ஜல்பைகுரி அப்படின்ற சிட்டிஸ்க்கு வந்து இப்போ இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்படி எழுதிங்க. நேஷனல் நியூஸ் போட்டுங்க டைட்டில் போட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாகிரேட்டட் Prime Minister Narendra Modi inaugurated Vande Bharat Express first time in Assam. First time in Assam. Assam. ஒரு கோலன் போட்டுங்க, ஒரு கோலன் போடுங்க, 2 டாட் வைங்க. போட்டுட்டு கனெக்ட் 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 குவாஹாட்டி எழுதி பண்ணுவோம் போர்டில். குவாஹாட்டி to ஜல்பாய்குரி இந்த 2 ரீஜியன்ஸ்க்கும் கனெக்ட் பண்றதுக்காக ஒரு இது போட்டு இந்த ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, ட்ராக் போட்டு லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பாரத் ட்ரெயின். நெக்ஸ்ட் எடுத்துக்கங்க, அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கங்க. அட்டல் புஜல் யோஜனா. அட்டல் भूजल अटल भूजल योजना சரியா? அட்டல் பூஜால் யோஜனா இது என்னன்னா இது ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா வந்து கவர்மெண்ட் சைட்ல வந்து கிணறு இருக்குல்ல, கிணறு வெல் இருக்குல்ல, இந்த வெல்லுடைய வாட்டருக்கான ஒரு பேசிக் ஒரு ஸ்கீம் அது, அவ்வளவுதான். ஸோ வாட்டர் ஸ்கீம் இது அட்டல் பூஜல் யோஜனா. பக்கத்துல எழுதிங்க, அப்படியே கண்டினியூ பண்ணியா எழுதிங்க. யோஜனா வாட்டர் ஸ்கீம் பக்கத்துல அப்படியே போடுங்க. வாட்டர் ஸ்கீம் extended by 2 years. 2 வருஷத்துக்கு அது வந்து அந்த ஸ்கீம் வந்து இன்னும் அடுத்ததா கொண்டு போயிருக்காங்க. 2 வருஷத்துக்கு இன்னும் நீட்டி இருக்காங்க. சரியா? இது வந்து யார், இது வந்து இந்த ஸ்கீம் வந்து இந்த 2 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது யாரு அப்படின்னா நேஷனல் லெவல் ஸ்டீரிங் கமிட்டி. அது மட்டும் நீங்க கீழே எழுதுங்க, நேஷனல் லெவல் ஸ்டீரிங் கமிட்டின்னு எழுதுங்க.
நேஷனல் லெவல் ஸ்டீரிங் கமிட்டி. இவங்க தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க இந்த ஸ்டீரிங் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, பாலிசி அட்வைஸ், அப்புறம் டைரக்ஷன்ஸ், கைட்லைன்ஸ், அப்புறம் வந்து கைடன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு. நான் நேஷனல் லெவல் ஸ்டீரிங் கமிட்டியை நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பேன். இது செய்யலாமா வேணாமா, இது இது செய்யாத, இது செய்யறது இது பெட்டரா இருக்கும், இல்லைன்னா இது நீங்க இது பண்ணக்கூடாது, நீங்க இதை பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு இதை பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிசிஷன்லாம் யார் எடுப்பாங்கன்னா இந்த நேஷனல் லெவல் ஸ்டீரிங் கமிட்டி தான் எடுப்பாங்க. சரியா? ஸோ நம்ம அடல் பூஜல் யோஜனா அப்படின்றத விட முக்கியமானது என்ன முக்கியமானதுன்னா, இந்த நேஷனல் லெவல் ஸ்டீரிங் கமிட்டி தான் முக்கியமானது. அதை விட இங்க இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டீரிங் கமிட்டியோட வேலை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இவங்க வந்து என்ன பண்றாங்க, நான் என்ன சொன்னேன், பாலிசி அட்வைஸ், கைட்லைன்ஸ் இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. நான் அதை சொல்றேன் உங்களுக்கு. நான் நோட்ஸ் எல்லாம் எழுதி ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க, அப்புறம் நோட்ஸ் எல்லாம் எழுதிக்கங்க. சரியா? சரி, அடல் பூஜல் யோஜனா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து 2019 வந்து இனாகரேட் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அந்த ஸ்கீம் வந்து கரண்ட்ல தான் இருக்கு. இன்னும் 2 இயர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டீரிங் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 இயர்ஸ்க்கு நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்லியிருக்காங்க. அதனால எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அந்த ஸ்கீம். சரியா? இது வந்து ஒரு வாட்டருக்கான என்ன சொல்றது, ஒரு ஒரு வெல் இருக்கு, ஒரு கிணறு இருக்குன்னா அதுல இருந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஸ்பான்சர்ல கிணறு சொல்றாங்க வச்சுக்க, தண்ணி இருக்கு இல்லையா, அதை தண்ணி எடுக்கிறாங்க, அதுல இருந்து தண்ணி வரும் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு இதுதான் அது, யூசேஜ் ஆஃப் பப்ளிக் யூசேஜ்க்காக அதை இது பண்றதுக்கான ஒரு இதுதான் ஸ்கீம் தான். பெரிய பெரிய இந்த இதெல்லாம் கிடையாது, சின்ன ஒரு ஸ்கீம் தான் அது. சரிங்களா? 2 இயர்ஸ். இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நேஷனல் லெவல் ஸ்டீரிங் கமிட்டி எதுக்காக அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த ஸ்கீம் வந்து இந்த கமிட்டி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இந்த கமிட்டியோட சேர்பர்சன், அதாவது ஹெட் யாரா இருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா இருப்பாங்க. சரியா? அக்ரிகல்ச்சர் இப்போ கரண்ட்ல வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து நரேந்திர சிங் தோமர். நான் உங்களுக்கு நோட்ஸ் தரேன், ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. சரி, அவங்க தான் வந்து ஹெட்டடா இருப்பாங்க இந்த ஸ்டீரிங் கமிட்டிக்கு. ஸோ அவங்க தான் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ எழுதிக்கங்க. ஸோ நேஷனல் லெவல் ஸ்டீரிங் கமிட்டி will be the policy, national level steering committee will be the policy making body, will be the policy making body, will be the policy making body, providing overall direction and guidance to mission, monitor, mission, monitor and review its progress and performance. So present chairman Sri Narendra Singh Tomar. Present chairman is Sri Narendra Singh Tomar, கமா போடுங்க. Honorable Minister of Agriculture and Farmers. Honorable Minister of Agriculture and Farmers. புரியுதா? இந்த கீ இருக்கும், லாக்ல இருக்கும், வெளியே இறங்கி லெஃப்ட்ல குட்டி கேட் இருக்கும், இறங்கி வெளியே போகணும், குட்டி கேட் இருக்கும், போயிட்டு அதை லாக் பண்ணிடணும். லாக் பண்ணி வந்துடும். அந்த குட்டி கேட் உள்ள போறீங்களா, போன உடனே லெஃப்ட் சைடில் ஒரு கரண்ட் பாக்ஸ் இருக்கும். கரண்ட் பாக்ஸ்ல அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா குட்டி சுவிட்ச் ஒன்று இருக்கும். இதே மாதிரி சுவிட்ச் போட்டிங்கன்னா லைட் இருக்கு, அந்த லைட் எரியும் உங்களுக்கு. அப்போதான் உங்களுக்கு வெளியே நல்லா இருட்டா இருக்கும். லைட் போட்டு போங்க. கரண்ட் பாக்ஸ்ல விட்டுற போறீங்க, சைட்ல மேலே ஒரு சுவிட்ச் இருக்கு இந்த மாதிரி.
அதை ஆன் பண்ணி போடும், பார்த்து போடும். இங்க கீ இருக்கும். நேத்து எத்தனை பேர் இருந்தாங்க கிளாஸ்ல? எல்லாருமே வந்துட்டாங்க. நீங்களே கிளாஸ் போட்டிருந்தாங்க. சார் என்னோட கிளாஸ் எடுத்துக்கிட்டாரு. நான் சாரோட கிளாஸ் சார் என்னோட கிளாஸ் எடுத்துக்கிட்டாருல நேற்று, அதனால நான் சரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு. வெயின் ரொம்ப பெருசா இல்லையே. நாங்க போயிட்டு தான் இருந்தோம் இப்போ. நானும் வெளியே போயிட்டு தான் வரேன். நீங்க எந்த காலேஜ்? இந்து காலேஜா? இந்து காலேஜா? ஆஃப்டர்நூன் ஈவினிங் காலேஜா? என்ன டிபார்ட்மெண்ட்? பிகாம் ஜென்ரல். இப்போ அந்த கிரவுண்ட்ல இந்த பக்கம் இருக்கிற பில்டிங்கா? அதான் பின்னாடி பின்னாடி காலேஜ். அதான் சரி. இது டைரக்டர் வந்து இவரு ராஜேந்திர நாயுடு. பிரின்சிபல் யாரு? மேடம் தானே? லேடி தானே? மேடம் தானே? ஃபீமேல் தானே பிரின்சிபல்? இருக்கட்டும்.
பிரின்சிபல் யாருன்னு தெரியாதா? ம் 1 மந்த்தா? 1 மந்த் தான் ஆகுதா? நல்ல காலேஜ், இந்த காலேஜ். இல்ல இன்னும் உங்களுக்கு தெரியல, உண்மையாவே நல்ல காலேஜ், நல்லா இருக்கும் காலேஜ். உங்களுக்கு வந்து எல்லா வகையிலுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டடீஸ்ல எல்லாம் நல்லா இருக்கும். அட்மாஸ்பியரு, கல்ச்சரு எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா அந்த காலேஜ்ல நீங்க படிச்சுட்டு இப்போ வேற ஒரு காலேஜ் போறீங்கன்னு வச்சுக்கோங்க வெளியே, நிச்சயமா அந்த காலேஜ் மிஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்கும் காலேஜ். நானும் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், இந்த காலேஜ் தான் படிச்சேன். Okay. நல்லா இருக்கும் காலேஜ், நீங்க யூஸ் பண்ணிக்கணும். படிக்கிற அந்த 3 இயர்ஸ் இருக்குல்ல, இந்த 3 இயர்ஸ் இருக்குல்ல, இந்த 3 இயர்ஸ் நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இப்போ இது வந்து உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கல இந்த சுச்சுவேஷனு, இப்போ இந்த டிகிரி 3 வருஷம் படிக்க போறீங்களா, இது வந்து கோல்டன் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு. திரும்பி இது வராது. அந்த யூஜி டிகிரி படிக்கிறது வந்து ஒரு தடவை தான் படிக்க போறோம் லைஃப்ல. அகைன் நம்ம அந்த காலேஜ்ல போய் ஸ்டூடெண்டா இருக்க போறது கிடையாது. கரெக்டா? அது ரியலைஸ், நான்லாம் ரியலைஸ் பண்ணி படித்தேன் காலேஜ்ல படிக்கும்போது. ஃபர்ஸ்ட் டே இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த காலேஜ்குள்ள போனது இன்னமும் எனக்கு அப்படியே இன்னமும் லைவா என் கண்ணில் நிக்குது. நான் எப்படி போனேன் அந்த காலேஜ்குள்ள, நான் யாரை மீட் பண்ணேன். எனக்கெல்லாம் இன்டர்வியூ எடுத்தாங்க அந்த டைம்ல நான் ஜாயின் பண்ணும்போது. விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு உங்க ப்ரொஃபஸரு எனக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க. சீட் அப்பதான் கொடுப்பேன், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்புறமா சீட் கொடுத்தாங்க. அப்புறமா பார்த்தா அவங்க தான் எனக்கு ஒரு சப்ஜெக்ட் பேப்பருக்கு அவங்களும் ஒரு ப்ரொஃபஸரா வந்தாங்க. ஆமா. அந்த காலேஜ் நல்லா இருக்கும். உங்க ப்ரிப்பரேஷன் படிப்பு சம்பந்தமா பாத்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் சூப்பரா இருக்கும் அந்த காலேஜ்ல. ஆனா அந்த காலேஜ் முடிச்சுட்டு வெளி காலேஜ் நாங்க போனோம், அவுட் சைட் காலேஜ் போனோம், அதர் காலேஜஸ்க்கு. வெளி காலேஜ் போகும்போது தான் நமக்கு தெரியுது அந்த காலேஜ் எந்த அளவுக்கு நல்ல காலேஜ் அப்படின்னு. காலேஜ் ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க, இந்த காலேஜ் நல்ல காலேஜ்ரா, உங்களுக்கு வேல்யூ தெரியல அப்படின்னு எங்க ப்ரொஃபசர்ஸ். அப்ப எங்க இவன் என்ன இவரை சொல்றாங்க வந்து சொல்றாரு, ஏதோ சொல்றாரு அப்படின்ற மாதிரி நாங்க அப்படியே விட்டுருவோம். ஆனா நம்ம வெளியே போன பிறகு தான் தெரிஞ்சது உண்மையாவே அது நல்ல காலேஜ் அப்படின்னு. கேம்பஸ்லாம் வரும் உங்க காலேஜ்ல, கேம்பஸ்லாம் வரும். நிறைய காலேஜ்ல கேம்பஸ்லாம் கொடுக்குறாரு, உங்க காலேஜ்ல கேம்பஸ்லாம் வரும். நிறைய விஷயங்கள் இருக்கு உங்க காலேஜ்ல. அது நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்றதை பொறுத்து தான் இருக்கு. இது கூட இருக்கும் உங்க காலேஜ்ல வந்து என்எஸ்எஸ் இருக்கு, என்சிசி இருக்கு. அதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்களா? எதுல ஜாயின் பண்ணிட்டீங்க? என்எஸ்எஸ் என்சிசியா? என்எஸ்எஸ் ஜாயின் பண்ணிட்டீங்களா? 3 இயர்ஸும் நீங்க இருக்கணும் அதுல, சஸ்டைன் பண்ணணும், நடுவில் வந்துடக்கூடாது வெளியே. 3 இயர்ஸ் இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேட் ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மார்க் வரும் உங்களுக்கு என்எஸ்எஸ். நான் என்சிசில இருந்தேன். நீங்க என்எஸ்எஸ், நான் என்சிசி. கஷ்டப்படுறாங்கன்றத வந்து அது அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது போதா. நீங்க என்எஸ்எஸ் என்சிசில இருக்கீங்களா இல்லையா? அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது பொறுத்து தான். அது சூப்பரா இருக்கும். என்சிசிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு ஃபாலின், அது இங்க சாட்டர்டே சாட்டர்டே இருக்கும். அது வந்து ஒரு என்ன சொல்றது, அதை எப்படி நீங்க அதை உணர்றீங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு. 6 o'clock கிடையாது, 4 o'clock ஃபாலின், 5 o'clock. 6 o'clock வச்சுக்கோங்களா, அது மாத்துவாங்க. ஆனா 5 o'clock, 5 o'clock. சம்டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ்ல தங்க சொல்லிடுவாங்க. காலேஜ்ல இந்த தர்மமூர்த்தி பில்டிங் நினைக்கிறேன் இந்த பக்கம். அங்க வந்து விஷுவல் கம்யூனிகேஷனு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், மேத்ஸ் இதெல்லாம் இருக்கும் அந்த பில்டிங்குள்ள. ஸோ அந்த பில்டிங்ல நாங்க உள்ள போய் தூங்கிலாம் இருக்கோம். அந்த பில்டிங்குள்ளேயே கிளாஸ் ரூம்லயே நாங்க வந்து அந்த ஸ்டே எல்லாம் பண்ணிருக்கோம். காலையில் 4 மணிக்கு ஃபாலின், காலை 4 மணிக்கு வரலாம் பனிஷ்மெண்ட். அந்த ரோடு இருக்கு பாருங்க, வாக்கிங் ஃப்ரண்ட்ல ரோட்ல இருந்து நம்ம என்டர் ஆகிறோம்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து, இந்த ஃப்ரண்ட்ல ஒரு நீளமா ரோடு இருக்குல்ல, இந்த பக்கம் டென்னிஸ் கிரவுண்ட் இருக்கும், லெஃப்ட் சைட்ல கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குல்ல, நடு ரோடு. அந்த ரோடு ஃபுல்லா நாங்க வந்து நிறைய பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கோம். உள்ள இருந்து வருவாங்க, இதுல இருந்து வருவாங்க. சேம் ஷிஃப்ட் தான், ஈவினிங் காலேஜ் 1 to நாங்க இருக்கும்போது 1 to 1 o'clock கிடையாது.
1 o'clock நினைக்கிறேன். 1 o'clock to 5:30 நினைக்கிறேன். 1 to 5:30 நினைக்கிறேன் நாங்கள் படிக்கும்போது. பழனிவேல் ஒருத்தர் இருப்பார், பழனிவேல். அவர் வந்து ஆக்சுவலா ஆர்மியில வந்து இந்தியன் ஆர்மியில கேப்டன். அவர் தான் வந்து என்சிசிக்கு வந்து ஹெட் நாங்கள் இருக்கும்போது. அதனால ஒரு 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 தனியா நல்லா இருக்கும் இந்த காலேஜ். எல்லா வகையிலும் சூப்பரா இருக்கும். எஜுகேஷனோட சூப்பரா இருக்கும். லைப்ரரிலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். உள்ள போனீங்கன்னா நிறைய புக்ஸ் எல்லாம் கிடைக்கும். நல்லா இருக்கும். எடுத்துக்கிட்டீங்களா? ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் அந்த கிணறு இது மாதிரிலாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட்காக லான்ச் பண்ணிக்கிறது நமக்கு அட்டல் பூஜல் யோஜனா அப்படின்றது லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? டன். இந்த போன் வந்துட்டு இருக்கு. எதுக்கு? நீங்க கிளாஸ்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும்னா எடுக்காதீங்க. 8 மணிக்கு மேல தெரியும்னு சொல்லுங்க. 8 மணிக்கு மேல பேசுங்க. அவ்வளவுதான், குழந்தை நான் முடிச்சிட்டேன். முடிஞ்ச கொண்டாந்து 7:33 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் முடிச்சிருவோம். ஆ ஒரு நிமிஷம். DGCA simplifies DGCA Directorate General of Civil Aviation. DGCA simplifies Directorate General of Civil Aviation. Directorate General of Civil Aviation. DGCA simplifies process for grant of heliport. Helicopter இருக்குல்ல, அதோட first 4 letters. Heliport license. ஓகேவா? இது அதாவது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஹெலிகாப்டருக்கு வந்து லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா, இப்போ வந்து கண்டிஷன்ஸ் வந்து ஈஸி ஆக்கிட்டாங்க. ஈஸியா நீங்க லைசன்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு. அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு போர்ட்டல் ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுல போய் நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இது ஒண்ணு. சரியா? இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, இதுதான் நம்ம இதுல சொல்றாங்க, ஜென்ரலா சொல்றாங்க. சரியா? ஸோ நம்ம என்ன இதுல எழுதிக்கலாம் அப்படின்னா, எழுதிங்க ஆன்லைன் அப்ளிகேஷன். சிம்பிளா எழுதிங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் த்ரூ. அதே எழுதிங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் த்ரூ ஸ்மால் இ போடுங்க. ஸ்மால் இ போடுங்க. பக்கத்துலயே எழுதுங்க GCA கேப்ஸ்ல. GCA மட்டும் கேப்ஸ்ல. அப்புறம் போர்ட்டல் அப்படின்னு போடுங்க. ஓகேவா? ஸோ அந்த போர்ட்டல் மூலியமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு நம்ம ஹெலிகாப்டருக்கு தேவையான லைசன்ஸ் வந்து ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த போர்ட்டல் வந்து அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ இந்த டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, நியூ டெல்லியில இருக்கு. DGCA ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. அப்புறம் இதனுடைய ஹெட், DGCA ஹெட் யார் அப்படின்னா VK சிங், விக்ரம் தேவ் தத் is the Vikram Dev Dutt is the current Director General of DGCA. Vikram Dev Dutt is the current Director General of DGCA. எழுதிங்களா?
அவ்வளவுதான், அது போதும். தென் வந்துருங்க. அடுத்த எழுதிங்க. Foucault pendulum. Foucault pendulum. Foucault pendulum installed in Parliament building. Parliament building. இப்போ நம்ம நரேந்திர மோடி வந்து இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து நியூ பார்லிமெண்ட்டை வந்து இனாகிரேட் பண்ணிருக்காங்க. ஜனவரி மாசம் புது பார்லிமெண்ட் வந்து கட்டியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த பார்லிமெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த Foucault pendulum அப்படின்ற ஒரு பிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்கான ஒரு இது, அது ஒரு ஒரு பொருள் அதை வந்து அங்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு 35-36 கிலோ இருக்கக்கூடிய ஒரு காப்பர் பால் மாதிரி ஒன்று செஞ்சிருக்காங்க. சரியா? செஞ்சு அதை கட்டி விட்டுருக்காங்க. மேல ஹைட்ல இருந்து தொங்க விட்டுருக்காங்க. தொங்க விட்டுட்டு அது என்ன பண்ணணும்னா, அந்த ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதுதான் அந்த பெண்டுலம்னா, நார்த் டு சவுத் இல்லைன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட், இப்படி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். இப்படி போயிட்டே இருக்கும். அது ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். சரியா? அது ஆசிலேட் ஆகும். கீழே வந்து டேஸ் வந்து எப்படி இருக்கும், இதுல ஒரு பேஸ் இருக்கும். சரியா? சுத்தி வந்து ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. சுத்தி உள்ள போக கூடாது யாரும், வெளியில நின்று பாத்துக்கலாம். இப்படி நின்று ஃபென்சிங் இருக்கும். ஃபென்சிங் உள்ள என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். இந்த பெண்டுலம் எல்லாமே பார்க்கலாம். பெருசா கட்டியிருக்காங்க. சுத்தி நம்ம பார்க்கலாம். உள்ள போக முடியாது. உள்ளதான் அந்த மெக்கானிசம் இருக்கு. புரியுதா? கீழே அந்த பேஸ் இருக்குல்ல, அது தட்டு இருக்குல்ல பிளாட்டா, அந்த தட்டு எப்படி இருக்குன்னா அதுல மார்க்கிங் போட்டிருக்காங்க ஃபுல்லாவே. இப்போ வாட்ச்க்குள்ள என்ன இருக்கும் நமக்கு, 1 2 3 4 5 இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, நம்ம வாட்ச்ல ரோமன் லெட்டர்ஸ்ல எழுதிருப்பாங்கல்ல வாட்ச்ல உள்ள. அதே மாதிரி அதுல இருக்க மார்க்கிங் போட்டிருக்காங்க. நிறைய லைன்ஸ் இருக்கு அதுக்குள்ள, அந்த சர்க்கிள்ல. ஓகேவா? அந்த சர்க்கிள் வந்து ரொட்டேஷன்ல இருக்கு. அந்த சர்க்கிள் சுத்திட்டே இருக்கு அந்த சர்க்கிள். சரியா? அந்த சர்க்கிள் சுத்துறதும் மேல அந்த ஆடக்கூடிய அந்த Foucault பெண்டுலம், இது ரெண்டுமே சேர்ந்து இந்த பிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை வந்து எர்த்தோட ரொட்டேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. எர்த்தோட மூவ்மெண்ட் ரொட்டேஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அது பெரிய பிசிக்கல் தியரி. அதை நம்ம யூடியூப்ல நீங்க போட்டீங்கன்னா அது பெரிய பிசிக்கல் தியரி. அதாவது சைன் டீட்டா காஸ் டீட்டா எல்லாம் வச்சு இந்த ஆங்கிள் மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணி அது எப்படி அது Foucault பெண்டுலமோட தேரின்றது அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீங்க டவுட் தான், நீங்க அதில் பாருங்க. ஃபுல் டீட்டெயிலா படிக்கணும் என்ன அப்படின்றது, இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். பூமின்றது என்னன்னா, பூமி தூரத்துல பார்க்கும்போது ரவுண்டு, பூமி ரொம்ப தூரமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அது ரவுண்டு பால் மாதிரி தெரியுது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கிட்ட போறோம்னா என்ன, இப்ப எப்படி இருக்கு, நம்ம கிட்ட தான் அந்த தலைக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்ப எப்படி இருக்கு, பூமி பிளாட்டா தானே இருக்கு. புரியுதா நான் சொல்றது? சிம்பிள் ஒரு 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 பேசிக் ஐடியா சொல்றேன் உங்களுக்கு. பிளாட்டா தட்டு மாதிரி தான் இருக்கு. இப்போ பிளாட்டா இருக்கு ஃபுல்லாக சர்ஃபேஸ். இப்படி இங்க இருந்து நம்ம பார்க்கும்போது இதே தூரமா பார்த்தா உருண்டையா தெரியுது பூமி. கரெக்டா? கரெக்டா இல்லையா? இப்போ கிட்ட பார்க்கும்போது தரையா தெரியுதா, பிளாட்டா தெரியுதா? இந்த பிளாட் தரை தான் என்னது, அதுல இருக்கக்கூடிய அந்த தட்டு Foucault பெண்டுலம்ல ஒரு தட்டு கீழே வச்சிருக்காங்க இல்லையா, அது சுத்திட்டே இருக்கு, ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு அந்த தட்டு. அது புரியுதா? அப்புறம் அந்த பெண்டுலம் வந்து என்ன பண்ணுது, டைரக்ஷன்ஸை காட்டுது. தட்டு சுத்தும் போது என்ன ஆகும், இப்போ நீங்க நார்த் சவுத், இப்ப இங்க இப்படி இருக்கிற தட்டு பெண்டுலம் பிக்சரா தான் சுத்திட்டு இருக்கு. ஒரே மாதிரி தான் அந்த பெண்டுலம் ஆடிட்டு இருக்கும். புரியுதா நான் சொல்றது? அந்த தட்டு மட்டும் நாங்க ரொட்டேஷன் ஃபார்மேட்ல இருக்கு, எப்படி இருக்கும். கரெக்டா? சப்போஸ் இங்க இங்க நார்த் இங்க இருக்கு அப்படின்னா, சப்போஸ் நார்த் இதுதான் நார்த் இருக்கும் உங்களுக்கு, இதுதான் நார்த் இருக்கும். இப்போ இங்க நார்த் இருக்கு, இப்போ இது இப்படிதான் சுத்திட்டு இருக்கும் பெண்டுலம். ஆனா அந்த தட்டு வந்து ஒரு ரொட்டேட் எடுக்க பிறகு என்ன ஆகும், நார்த் சவுத் ஆயிரும். அப்ப என்ன ஆகும் நமக்கு,
இந்த பெண்டுலமோட டைரக்ஷனும் இந்த தட்டுல வச்சு பார்க்கும்போது டைரக்ஷனும் மாறும், கரெக்டா இல்லையா? ஆக்சுவலா ஒரே டைரக்ஷன் சுத்தும், பட் இங்க இது அக்கார்டிங் டு அந்த பிளேட் வச்சு பார்க்கும்போது நம்ம டைரக்ஷன் மாறுமா இல்லையா? புரியுதா நான் சொல்றது? ஸோ இது டைரக்ஷன் மாறுது இல்ல? நம்ம பூமிக்கு என்ன இருக்கு? பூமிக்கு டைரக்ஷன் மாறுது இல்ல? பூமி சுத்திட்டே இருக்கு, என்ன இது நமக்கு டைரக்ஷன் மாறுதா இல்லையா பூமிக்கு? நம்ம வந்து இங்க இருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரே டைரக்ஷன் தான். அதே பூமிக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது டைரக்ஷன் மாறும்ல? புரியுதா நான் சொல்றது? பூமி தூரத்துல இருந்து பாருங்க, கிட்ட இருந்து பாக்குறீங்க இப்ப நீங்க. இப்படி உட்கார்ந்துட்டு பார்க்கும்போது கிட்ட இருக்கும், நம்ம தரைக்கு ஒட்டின மாதிரி நம்ம உட்காந்துருக்கோம். அப்ப உங்களுக்கு இதுதான் நார்த்து, உங்களுக்கு பின்னாடி இது சவுத்துன்னு வச்சுக்கலாம், இது ஈஸ்ட் வெஸ்ட்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இது ஓகே. இதை நான் தூரமா பாக்குறேன், பூமியை நான் தூரமா ஒரு உருண்ட மாதிரி குட்டியா தெரியுது பூமி, சுத்தி தெரியுது. இங்க இருந்து நீங்க பார்க்கும்போது அதோட டைரக்ஷன் என்னவா இருக்கும்? மாறிட்டு இருக்குமா இல்லையா? புரியுதா நான் சொல்றது? இங்க இருந்து பார்க்கும்போது மாறும் டைரக்ஷன், தூரமா பார்க்கும்போது. அது ஒரு பிசிக்கல் தேரி, அதை நீங்க நிறைய ஃபுல்லாவே ஏ டு ஜெடா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. இது வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க எங்க 740 தானே வருது, முடிச்சுக்கலாமா? சரி, இது வந்து எழுதிக்கங்க. அப்போ ஹோகால் பெண்டுலம் இன்ஸ்டால் இன் நியூ பார்லிமெண்ட் பில்டிங் எழுதிக்கங்க. ஹோகால் பெண்டுலம் இந்த எழுதிருக்கு பாருங்க போர்டில், ஹோகால் பெண்டுலம் இன்ஸ்டால் இன் நியூ பார்லிமெண்ட் பில்டிங் எழுதுறீங்களா? அப்புறம் எழுதிங்க 22 மீட்டர் இன் ஹைட், 36 kg in weight. அப்புறம் கீழே எழுதிங்க கிரியேட்டட் பை, யார் பண்ணாங்க அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம். கிரியேட்டட் பை கீழே, அது கீழே எழுதுங்க நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம், கோல்கட்டா. எங்க இருக்குன்னா கோல்கட்டா. சரியா? அந்த ஃபோகால்ட் பெண்டுலம் அப்படின்றது ஒரு பிரெஞ்சு பிசிஷியனோட நேம் தான் அங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் தான் வந்து அதுக்கு தேரியை வந்து இது பண்ணியிருக்காரு, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட நேம் வச்சிருக்காங்க. சரியா? போதும், முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு மழை இருக்கிறதுனால சீக்கிரம் போகணும்னு ரிக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நீங்களோட கிளாஸ்க்கான கண்டினியூட்டி, கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கண்டினியூட்டி நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கும். சரிங்களா? சரி, இன்னைக்கு கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஆ, ஓகேம்மா, தேங்க்யூம்மா. முடிச்சுக்கலாமா? கிளாஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூட்டி இருக்கும், இந்த கிளாஸ்க்கான கண்டினியூட்டி. ம், தேங்க்யூம்மா, தேங்க்யூ.